ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு 6 நிமிஷத்துக்குள்ள பார்த்துடலாம். ரொம்ப சின்ன படம் தான் அது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இவருக்கு இப்பதாங்க ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபுக்கு ஒரு வினோதமான வியாதி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பயந்தா டக்குன்னு மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படியே விட்டா நாளை பின்ன நம்ம குழந்தையெல்லாம் பிறந்தா இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இப்பயே இவளுக்கு பயத்துல இருந்து வெளியிட்டு வர்றதுக்கு மாதிரி ஏதாவது பிராக்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு தனி வீட்டுல குடியேறி இருக்காரு. இந்த பொண்ணுக்கா பயமா இருக்கு, ஏங்க இப்படி பண்றீங்க, ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கலாம்னு சொன்னதுக்கு இல்ல நீ தனியா இருந்து பழகிக்கோ, அப்பதான் நீ பயப்படாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு ஒய்ஃபை. இப்படி ஹீரோட வாழ்க்கை ஒரு பக்கம் நல்லபடியா போயிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா இன்னொரு ஒரு கப்பலை காட்டுறாங்க. அதுல ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. அவர் பேரை நம்ம சுரேஷ்னு வச்சுக்கலாம். அவரோட ஒய்ஃப் பேரை மீரான்னு வச்சுக்கலாம். நீங்க இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு இல்லையா சுரேஷ், அவரோட ஒய்ஃபோட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் ஹஸ்பண்ட் நல்லா கவனிச்சுக்கிறா மீராவும். சுரேஷ் மீராவோட வாழ்க்கையும் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. சுரேஷ்க்கு இன்னைக்கு நைட் டியூட்டி போல, அதனால சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு கிளப்பி விட்டுட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோக்குமே இன்னைக்கு நைட் டியூட்டிங்க. அவர் தாங்க ரோந்து பணில எல்லாம் போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு வாக்கி டாக்கில ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. யாரோ ஒரு ஆள் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு ஃபேஸை ஃபுல்லா மறைச்சிட்டு கையில ஒரு இரும்பு கம்பியை வச்சுக்கிட்டு வர எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானா சார்னு சொல்ல, எந்த இடம்னு பார்த்து விசாரிச்சு அங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த நபரை தேடி போறாங்க. போய் பார்த்தா போலீஸ் ஆபீசர்ஸையும் அவன் அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கான் சைக்கோ மாதிரி. ஹீரோவும் தகவல் தெரிஞ்சு உடனே ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் பயங்கர அடிபட்டு கிடக்குறாங்க. ஆம்புலன்ஸ் வர சொல்லி எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாரு. என்ன இத்தனை போலீஸ் ஆஃபீஸர் இருக்கீங்க, ஒரு ஆளை உங்களால தடுக்க முடியலையான்னு கேட்க, ஐயோ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான் சார், அவன் அடி ஒவ்வொன்றும் அவ்வளோ டன் கணக்கா இருந்தது, அவனை ஒரு ஆளால சமாளிக்க முடியாது சார்னு சொல்ல, என்னையா அப்படி சொல்றீங்க, சரி அவனை சீக்கிரம் தேடி பிடிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு வாக்கி டாக்கில இன்னொரு இன்ஃபர்மேஷன், வேற எங்கேயோ கலவரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போனா தண்ணி அடிச்சுட்டு 2-3 கேங்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோவும் லத்தி எடுத்து அடிச்சு அந்த பிரச்சனையை களைச்சு விடுறாரு. அப்ப அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தவன் கல்லால அடிச்சதுல ஹீரோவோட முதுகுலயே நல்லா பயங்கரமா அடிபட்டிருக்கும். இதை நியூஸ்ல வேற லைவா காட்டிட்டு இருக்காங்க. இதை வீட்டுல டிவி பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, உடனே பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வேற அந்த நைட் நேரத்துல. ஹீரோக்கு ரொம்ப அடியெல்லாம் கிடையாதுங்க, சின்ன அடிதான். ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா ஒரு கட்டு போட்டுட்டு வராரு. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த ஐடி கப்பல் இருக்காங்க இல்லையா சுரேஷ் மீரா, அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. சுரேஷ் சாப்பிட்டுட்டு நைட் டியூட்டிக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப மீரா என்ன சொல்றாங்கன்னா, மழை வர மாதிரி இருக்கு, ரெயின் கோட்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்க சொல்லிட்டு உள்ள போறா. வீட்டுக்குள்ள போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னு தெரியல, திடீர்னு சாமி ரூம் கபோர்டை பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபைல் ஒண்ணு வெளில வந்திருக்கு. இது என்னடா இங்க இருக்கே சாமி கபோல்னு சொல்லிட்டு மீரா அதை எடுத்து படிக்கிறாங்க. அதை படிச்ச உடனே என்னன்னு தெரியல, ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோக்காருக்கு போன் அடிச்சு, அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரை வர சொல்லி, இவங்க ஆட்டோல ஏற நேரத்துல நம்ம வேலைக்கு கிளம்பின சுரேஷ் உடனே வீட்டுக்கு வராரு. எதையும் மறைஞ்சு வச்சுட்டாரு போல, அதை எடுக்கிறதுக்காக வந்தவர். என்னடா ஒய்ஃப் இந்த நேரத்துல ஆட்டோல ஏறி போறாளேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு தெரியாம ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அவங்க நேரம் ஹாஸ்பிட்டல்ல போய் இறங்குறாங்க. அங்க போய் ஒரு டாக்டரையும் பாக்குறாங்க. டாக்டரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கதே நமக்கு காட்டுறாங்க. ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு காட்டல. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது ஜன்னல் வழியா அந்த சுரேஷ் பாக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஆட்டோல ஏறி மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள போறப்ப அழுதுகிட்டே போறாங்க மீரா. நம்ம சுரேஷும் கோவமா வீட்டுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ரெயின் கோட்டோட கையில ஒரு இரும்பு லாடை வச்சு நொண்டி நொண்டி ஒருத்தர் நடந்து வராரு. அநேகமா சுரேஷ் மாதிரி தான் இருக்கு, ஏன்னா சுரேஷ் தானே ரெயின் கோட் போட்டுக்கிட்டு உள்ள போனாரு. சோ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இவர் முன்னாடி நின்று பேசுற யாரா இருந்தாலும் கண்மூடித்தனமா அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்காரு. சோ இப்ப அந்த சுரேஷ் தான் நம்ம ஹீரோ போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க அடிச்சு போட்டதுல 2 பேர் இறந்துட்டாங்க. சோ கொலகேஸா போட்டு அந்த சைக்கோவை இப்ப தேடிட்டு இருக்காங்க. சைக்கோ ரீசெண்டா ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அதனால அந்த சைடு ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்த்தா ஒருத்தவங்க வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் ஃபுட்டேஜ் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா அந்த ரெயின் கோட்டுக்கு வெளியில தொங்குற ஐடி கார்டை ஒரு பார்த்துடுறாரு. அதை ஸ்கேன் பண்ணி அதுல இருக்க வீட்டு அட்ரஸ்க்கு போய் பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு. அந்த ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணாங்க இல்லையா, இது யாரோடதுங்கன்னு அந்த ஆட்டோ கார்ட்டை கேட்க, எங்க இது அங்க ஹவுஸ் ஓனர் பையனோடது தான், நான் ரொம்ப வருஷமா இந்த வீட்டில தான் வாடகைக்கு இருக்கேன்னு சொல்றாரு.
சரி இப்போ இந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு கேட்க, அது தெரியாது சார், ஆனால் இந்த பையனோட ஃப்ரெண்டு எங்கள் பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கான், நான் வேணா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ சுரேஷோட ஃப்ரெண்டை போய் அந்த ஆட்டோக்காரை அழைச்சிட்டு வராரு. இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. நம்ம சைக்கோ வந்து சுரேஷன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அது கிடையாதாங்க. அவர் ரொம்ப இன்னசென்ட்டா அவரோட ஒய்ஃபான மீரா தான் சைக்கோ கேரக்டர்னு சொல்லிட்டு சுரேஷோட ஃப்ரெண்டு ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. மீராவும் நம்ம சுரேஷும் சின்ன வயசுலேருந்தே ஒரே ஊரில் வளர்ந்தவங்க தான். மீரா சின்ன பொண்ணா இருக்கப்பே அவங்க அம்மா அப்பா வந்து மீராவோட தம்பி மேலதான் அதிகமா பாசத்தை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தலகாணியை வச்சு அந்த சின்ன குழந்தைய கொலை பண்ணியிருக்கா. அவங்க அம்மா அப்பாவுக்கு இது தெரிஞ்சுமே சரி இதுவும் நம்ம பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு வெளில காட்டிக்காம இருந்திருக்காங்க. அப்படியே வளர்ந்து வளர்ந்து நாட்கள் ஓடுது. அப்பதான் நம்ம மீராவும் சுரேஷும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க வீட்டுக்கு தெரியாம. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க போல. மீரா அதனால கன்சீவாவும் ஆயிருப்பாங்க. சுரேஷ் என்ன சொல்றாருன்னா, நீ அபார்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, இதில் என்னாலாம் அபார்ஷன் பண்ண முடியாது, நீ எங்கள் வீட்டில் வந்து பேசுன்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கத ஊர் மக்கள்ல ஒருத்தவங்க காதில் வாங்கிட்டு போய் மீராவோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீராவோட அப்பா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. என் பையனை நீ தான் கொன்ன, இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு விட்டேன், இப்போ வந்து என் மானத்தையும் வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு மீராவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அபார்ஷன் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி மீராக்கு சின்ன வயசுலேருந்து சைக்கோ கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆல்ரெடி ஒரு கொலையும் வேற பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இவளோட குழந்தைய அபார்ட் பண்ண உடனே அவங்க அம்மா அப்பா மேல இவளுக்கு பயங்கர கோவம் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். என் குழந்தைய கொண்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளோட அம்மா அப்பாவையும் ராலி முன்னாடி தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து மீராவை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச சுரேஷ் வந்து நம்மளால தான் இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ காசெல்லாம் செலவு பண்ணி வக்கீலை வச்சு ஜெயிலேருந்து அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஆனாலும் அவங்க ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை குணமாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சுரேஷோட வாழ்க்கையும் மீராவோட வாழ்க்கையும் நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. மீரா வந்து மறுபடியும் கன்சீவ் ஆகியிருப்பாங்க. ஸோ டாக்டர்கிட்டையும் செக் பண்ணியிருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் மறுபடியும் செகண்ட் செக்கப்புக்கு போனப்போ நம்ம சுரேஷ் கிட்ட டாக்டர் சொல்லியிருப்பாரு, உங்கள் ஒய்ஃபோட குழந்தை வந்து கருவிலே இறந்து அழுகி போயிடுச்சு, அதை சீக்கிரம் அபார்ட் பண்ணும், இல்லைன்னா அந்த கெட்ட ரத்தம் உடம்பு ஃபுல்லாக பரவி உங்கள் ஒய்ஃபோட உயிருக்கே ஆபத்து வரும், சீக்கிரம் உங்கள் ஒய்ஃப்க்கு இதை புரிய வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த ரிப்போர்ட்டை தான் சுரேஷ் அவளுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரேன்னு சொல்லிட்டு நம்ம சாமி ரூம் கபோர்டில் வந்து ஒழிச்சு வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து மீராக்கு உண்மை தெரிஞ்சுட்டு தான் அழுதுகிட்டே வந்திருப்பாங்க. இதோட சீனை கட் பண்ணி அந்த சுரேஷோட ஃப்ரெண்டு மூலியமா இப்போ சுரேஷ் தங்கியிருக்க வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போலீஸ் படையே வந்துடுறாங்க. வீட்டு உள்ள போய் பார்த்தா வீட்டு உள்ள யாருமே இல்லை. சேர்ந்து மொட்டை மாடியில் போய் பார்த்தா அங்கதாங்க பெரிய ட்விஸ்ட். சுரேஷ் அடிபட்டு மாடியில் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ ஆம்புலன்ஸ் வர வச்சு சுரேஷை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுறாரு. அப்போ இவ்வளோ நேரமா சைக்கோன்னு நினச்சிட்டு இருந்தது சுரேஷ் கிடையாதுங்க. சுரேஷை அடிச்சு போட்டுட்டு இரும்புலாடை எடுத்துக்கிட்டு கண்ணு முன்னாடி வர எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம மீரா தான். நடந்திருக்கும்னா ஆல்ரெடி ஒரு தடவை அபார்ட் பண்ணப்பதான் இவளோட அந்த சைக்கோ கேரக்டர் வெளில வந்து அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணியிருப்பா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆன பிறகு இப்போ மறுபடியும் குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுன்னொன்னா அந்த சைக்கோ கேரக்டர் மறுபடியும் வீராக்குள்ளேருந்து வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அவங்களோட ஹஸ்பண்டை சுரேஷே அடிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இரும்புலாட வச்சுட்டு ரோடு ஃபுல்லா நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எய்த்தாப்புல வர எல்லாரையும் அடிச்சு தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல 2 பேர் வேற இறந்துட்டாங்க. இதுக்கு மேலே இந்த பொண்ணை உயிரோட பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஷூட்டிங் ஆர்டர் வாங்கிடுறாரு. ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோட ஒய்ஃப் ஹீரோ தேடிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க சைக்கோவை பார்த்த உடனே மயங்கி விழுந்துடுறாங்க. சைக்கோ ஹீரோவோட ஒய்ஃபை காருக்குள்ள போட்டுட்டு வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. நல்ல வேளை ஹீரோ பாத்துடுறாரு, அந்த காருக்குள்ள சைக்கோ தான் இருக்கான்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடுறாரு. பின்னாடி அவரோட ஒய்ஃப் இருக்கதையும் பார்த்து ஓட்டிட்டு போற காருக்கு பின்னாடி ஒய்ஃப் மயங்கிய நிலைமையில இருக்கதையும் ஹீரோ பாத்துடுறாரு. மொத்த போலீஸ் படையும் வர வச்சு அந்த காரை ட்ரேஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியா காரை நிறுத்திடுறாங்க. ஆனா இவங்க காரை நிறுத்துறதுக்குள்ள சைக்கோக்கு ஆல்ரெடி குழந்தை தான் உள்ளே இறந்து போய் அழுகி போயிருந்துச்சு இல்லையா, அந்த கெட்ட ரத்தம் உடம்பு ஃபுல்லா பரவி சைக்கோ இறந்து போயிட்டா. இருந்தாலும் வருத்தப்படுறாரு, இந்த சைக்கோ பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் ஆறுதல் படுத்துறாங்க, பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு. இதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்